இங்க ஒருத்தனோட கண்ணுல இருந்து திடீர்னு மணல் ஒடிய ஆரம்பிக்குது. அவன் அதை தொட்டு பாக்குறதுக்குள்ளேயே அவன் உடம்பு முழுக்க மணலால கவர் ஆயிருது. அடுத்த நிமிஷமே நூத்துக்கணக்கில் ஸ்பார்க் அவன் மேல விழுந்து அவன் தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்கிறான். அப்ப மணலும் நெருப்பும் கலந்து அவனை ஒரு டெரிகான சிலையா மாத்திருது. அதே நேரத்துல வெளியே இருந்த அவனோட படைகளும் அவன மாதிரியே சிலையா மாறிடுறாங்க. ஆக்சுவலி கொடுங்கோல் அரசனான டிராகன் எம்பரர் சாகாவரத்தை அடையறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருப்பான். ஆனா சூனியக்காரங்க அவனால உலகத்துக்கு ஆபத்துன்னு அவனை ஏமாத்தி இந்த சாபத்தை அவனுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த இடமே மணல் புயலால மூடி டிராகன் எம்பரரும் அவனோட படைகளும் விடுதலைக்காக காத்திருக்காங்க. அங்கிருந்து பல நூறு வருஷங்கள் கழிச்சு அந்த இடத்தை கண்டுபிடிச்ச அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஆபத்தை உணராம அவன் சிலைய மியூசியமுக்கு கொண்டு போயிடுறாங்க. அதே நேரத்துல லண்டன்ல இருக்க ரெக்கு கிட்ட ஒரு அரிய பொருளை சைனால இருக்க அந்த மியூசியம்ல கொடுக்க சொல்லி ஒரு மிஸ்டீரியஸ் பர்சன் அனுப்பி வைக்கிறான். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே டிராகன் எம்பரரோட விசுவாசிகளோட திட்டம்னு தெரியுது. அவங்க ரிக்கால தான் டிராகன் எம்பரருக்கு விடுதலை கொடுக்க முடியும்னு அவனை ஏமாத்தி வர வச்சு கடைசியா டிராகன் எம்பரருக்கு விடுதலை கொடுத்துறாங்க.